பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தையை நாம இங்கு வாசித்தோம். நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு பஞ்சம் பிழைப்பதற்காக அவன் கடந்து போகிற காரியத்தை பார்க்கிறோம். அந்த தேசத்தில் கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன்பா. ஒருவேளை ஈசாக்கு பயந்துட்டான், நம்முடைய தகப்பனுடைய தேசத்தை விட்டு நம்ம வந்துட்டோமே, அந்நிய தேசத்தில் இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும், எப்படி உயர்வை பெற முடியும்? ஒரு கேள்விக்குறியோடு நின்று கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், நான் உன் கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்ல? எத்தனையோ பரிசுத்தவான்கள் அந்த ஆண்டவரோடு கூட தங்கியிருக்கிற, ஆண்டவர் அந்த பரிசுத்தவான்களோடு கூட தங்கியிருக்கிற அந்த அனுபவத்திற்காக எத்தனை நாட்கள் அவர்கள் வாஞ்சித்தார்கள். நாமும் எத்தனை நாள் வாஞ்சித்தோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூடவே இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கூடவே இருந்து, மனுஷன் கூடவே இருந்து குழி பறிப்பான், நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை, கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் கூட இருக்கிறார். ஒருவேளை அந்நிய தேசத்தில் நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை தாய் தகப்பனை விட்டு தூர தேசத்தில் இருக்கலாம், ஒருவேளை கண்காணாத ஒரு இடத்தில் இருக்கலாம், ஒருவேளை உறவினர்களற்ற ஒரு நிலைமையில் இருக்கலாம், ஒருவேளை தனிமையில நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நான் உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன எங்கள் ஆண்டவர், எங்களோடு கூட நீங்க இருக்கணும்ப்பா, எங்களோடு கூட இருக்கணும். கர்த்தர் எங்களோடு கூட இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே. அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட இருங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.